இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எப்படி கிரைண்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. நேத்து நான் வந்து அத ஊற வைக்கிற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் இது வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கிறனால கிரைண்டர் யூஸ் பண்ணல. மிக்ஸிலயே வந்து ஆட்டிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்த நல்லா ஆட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசி 2 டைம் போட்டு ஆட்டினேன். ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா அரிசி போட்டுட்டு, நம்ம அவுல் ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 செட்டா போட்டு கிரைண்ட் பண்ணி, உளுந்து கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கல்லுப்பு தான். கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் வச்சீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்க இட்லி இல்ல தோசை 2மே போட்டுக்கலாம். 2மே டேஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாவ வந்து நீங்க இன்னும் ஹெல்த்தியரா ஆக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க ஒயிட் உளுந்து ஆட் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு கருப்பு உளுந்து ஆட் பண்ணலாம். அதே மாரி 1 கப் வந்துட்டு மிக்ஸ்டு மில்லட்ஸ் இருக்குல்ல, சிறுதானியங்கள். அத கூட வந்துட்டு நீங்க ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியராவும் இருக்கும். இட்லி அரிசிக்கு பதிலா கூட நீங்க மில்லட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.